நியூஃபவுண்ட்லாண்டுக்கும் தமிழாக்களுக்கும் ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது. என்னடா நியூஃபவுண்ட்லாண்டுக்கும் தமிழாக்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்ட்டு கதை விடுறான்ட்டு கேட்பீங்க. இல்லை, உண்மையிலேயே கதை இருக்குது. 1900 ரக்கு லோடு ஏற்றுற கப்பலுக்குள்ள உள்ளே போகின்றேன். பெஸ்ட் டைம் பயமாக கிடக்குங்க. சின்ன இடைவெளி தானே, பார்த்து பார்த்து போகணும். இந்த வியூ தானே இங்கே பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வேற இல்லை, குளிருது. இது வரைக்கும் தமிழில் முதலாவதா இப்படியான ஒரு வீடியோ நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கனடாவில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நியூஃபவுண்ட்லாண்டுக்கு என்னடாப்பா இவ்வளவு சின்ன கிடக்கு, இதுக்குள்ள ட்ரக் ஒன்றே பார்க்க சரியான. ஹலோ, வணக்கம் 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 மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்டர். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கண்டு நம்புறேன். ஸோ எங்கடா போட்டான்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்கன்னு தெரியும். இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். ஸோ வேலைகளோட பிஸியாக போகுது. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு என்ன வீடியோ நான் காட்ட போகிறேன்டா, நிறைய நாளைக்கு பிறகு வந்து ஸோ வித்தியாசமான ஒரு வீடியோ தான். இது வரைக்கும் இந்த சேனலில் பார்த்துருக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறேன். மேபி பார்த்துருக்கலாம். யூரோப்புக்கு போன டைமில் ஒரு இடத்துல காட்டியிருப்பேன். பட் இப்படி பார்த்தீங்களோ தெரியல. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ற நம்புறேன். எனக்கும் இது வரைக்கும் இந்த அனுபவம் இல்லை. ஸோ அது என்னடான்னு தானே யோசிச்சு கொண்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி முதல் இன்ட்ரோவில் காட்டியிருப்பேன். மேபி தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம். ஸோ என்னென்னா, ஒரு ட்ரிப் கொண்டு போக போகிறோம். எங்கே போக போகிறோம்டா, டொரண்டோ கனடாவில் இருந்து சென்ட் ஜோன் நியூஃபவுண்ட்லாண்ட் சொல்லி கனடாவின் அடுத்த சைட், ஈஸ்ட் சைட்டில் கடைசி தொங்கல் உலகத்தின் முடிவெண்டும் மேபி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஸோ வடிவாக தெரியல. பட் அந்த சூரியன் முதல் உதிக்கிற இடம் அதன்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் அங்கே இருந்தால் முதல் உதிக்கும். அந்த முதல் பார்க்கலாம். ஈஸ்டில் இந்த சூரியன் பிறகு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படி 2-3 இடம் சொல்கிறவங்க. ஆனால் உண்மை என்னென்னு தெரியாது. அது உண்மை நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச அக்கீழ கமெண்ட்ஸில். சென்ட் ஜோன்ன்ற ஒரு இடம் சரியான ஒரு பழமையான சிட்டி. ஸோ அங்கே நான் போய் சுற்றி காட்டுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமோ தெரியாது. அங்கே ஒரு டெலிவரிக்காக வேண்டி போகிறேன். ஆனால் அங்கே போய்க்க இடைக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதையும் அப்படியே வீடியோவில் காட்டிக்கொண்டு ஒரு 2000 கிலோமீட்டர் இப்போ நான் போகணும். ஸோ 2 நாள் ஆகும். 2 நாளைக்கு பிறகு தான் உங்களை நான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இடைக்குள்ள போய்க்க மேபி எதனா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இல்லையண்டா நாங்கள் 2000 கிலோமீட்டர் அப்புறம் தான் உங்களை சந்திக்கலாம். அப்படியே வெயிட் பண்ணணும். அதுக்கு 2000 கிலோமீட்டர்னா 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணது இல்லை. 2 செகண்ட் வெயிட் பண்ணாலே நீங்கள் 2000 கிலோமீட்டர் ஓடிடுவீங்க. என்னன்னா, ஒரு பெரி உண்டு. ஸோ ட்ரக் எல்லாமே ஏறி போகிற பெரி. கனடாவை அப்படியே பிரித்து ஒரு தீவு மாதிரி தனியாக இருக்குது. அதுவும் கனடா தான், நியூஃபவுண்ட்லாண்டுன்னு சொல்லி அது ஒரு தீவு. நல்ல ஒரு இடம்னு சொல்லுவாங்க. சும்மா இயற்கையான ஒரு இடம். ஸோ அந்த இயற்கையான இடத்துக்கு தான் போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அந்த போட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறோம். பெரிய போட்டுங்க, இவ்வளவு ட்ரக் வருமாம். ஸோ அது எல்லாமே அங்கே பக்கத்தில் போய் தான் உங்களை விளக்கம் சொல்லணும். இது வரைக்கும் தமிழில் முதலாவதா இப்படியான ஒரு வீடியோ நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கனடாவில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நியூஃபவுண்ட்லாண்டுக்கு பெரியில் போகிற வீடியோ நான் தான் போடுறேன்றதுல பெருமையாக இருக்குது. எனக்கு தெரியாது, மேபி யாரும் போட்டிருக்கிறமோ தெரியல. ஆனால் நான் என்னை பொறுத்தளவு நான் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன விளக்கங்கள்ன்றதையும் நான் உங்களை சொல்கிறேன். நீங்களும் டூரிஸ்ட்டாக அங்கே என்னென்ன போய் பார்க்கலாமன்றதையும் சொல்கிறேன். நான் அங்கே போய் கொஞ்சம் விசாரித்து போட்டு இந்த வீடியோவிலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விடுறேன். நல்ல சிட்டின்னு சொல்லுவாங்க, வடிவான ஒரு இடம்னு சொல்கிறவங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே சான்ஸ் கிடைக்கும் தெரியல. என்னடா வேலை தானே, வேலையில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கல. அது என்னடா கம்பெனிக்காரன் அடி போட்டுருவான். ஸோ வேலையும் செய்ய வேணும். இடைக்கு டைம் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு வீடியோவில் எங்காச்சும் நான் உங்களுக்கு என்ன பார்க்குறதையும் காட்ட வேணுமன்றதுக்காக வேண்டி போகிறேன்னு. எனக்கு அந்த பெரியில் போகிறத தானுங்க கொஞ்சம் அந்த எப்படி என்ன மாதிரி இது எல்லாமே செய்கிறாங்க, எப்படி இவ்வளோ நேரம் ஆகுதுன்றது எல்லாமே ஒரு ஆசையாக இருக்குது. 8 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறேன்னா அவ்வளவு தூரம் கனடாலேருந்து இடையில பிரிஞ்சு இருக்குன்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். புதுசாக இருக்குது. வேணுண்டா 8 மணிக்கு நீங்கள் அந்த பெரியில் போகணும் இன்னொரு இடத்துக்கு. அது கனடா தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்ப்போம். நீங்களும் பார்க்கத்தானே போகிறீங்க, நானும் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. நீங்களும் போகலாம். வெக்கேஷன் வருது, வெதர் எல்லாம் மாறுது, சம்மர் ஆகுது. சம்மருக்கு நீங்களும் ட்ராவல் பண்ணி போங்க. 2000 கிலோமீட்டர் அப்புறம் சந்திப்போம். 2 செகண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் 2000 கிலோமீட்டர் 2 நாளாக ஓடணும். பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த
இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், டைம் இருக்குது. இப்போ நான் அந்த கடற்கரையில் எல்லாமே வந்துட்டேனுங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குதான் அந்த பெருக்கி. ஸோ இந்த பெரியின் பேர் என்னண்டா என்எஃப்எல்டி பெரி, வெஹிக்கிள் டிராஃபிக் ஒன்லியா, ஆல் அதர் டிராஃபிக் ஃபுட் பேசஞ்சர். ஸோ இதால தான் போகணும். என்எஃப்எல்டி ஃபெரி வெஹிக்கிள் டிராஃபிக் ஒன்லியாண்டா இதால நாங்கள் போகணும் நினைக்கிறேன். இடம் தெரியாமையும் எங்கேன்னு போய் மாட்டு போகிறனோ தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே சிலுவா போகிறேன். ட்ராப் ட்ரெய்லர் ஸ்டோரேஜ் சம்திங். இதால தான் நாங்கள் போகணும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இங்கே அங்கே அதில் நிற்கிது தூர ஒரு போட் நிற்குது. என்னங்க இவ்வளோ பெரிய கப்பலாக கிடக்குது. இந்த கப்பலில் தான் போகிறேன்னு நினைக்கிறேனுங்க. இங்கே பாருங்க, முன்னால் லைனில் நிற்கி நம்ம பார்த்துக்கொண்டு மேபி இதில் தான் பே பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம். லெட்ஸ் நீங்களும் வாங்கள் என்னோடு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ என்ன நடக்க போன்றது தெரியாது, உள்ள போகிறேன். So I want to go to Newfoundland. Newfoundland? All right. Yeah, Newfoundland. Yeah, that's my first time. Tennis transfer, yeah. Yeah. All right. So பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கும். Hi, how are you? What's that? No, no, no. No, it's a plant. Yeah. I'm going first time, yeah. Okay. You have a seal on the trailer? It's not, no seal. No seal? Yeah. It has to have a seal on So it. I will put on, no Okay. worries. Yeah, I have a company seal. You know how much weight's in the box? It's 40,000 something. So you can check on the paperwork. Okay. What's going to happen? Yeah. He's going to give you a blue card. Yeah. Okay. When you get that, put the blue card in your dash. Okay. You have a number on it. All right. You're going to go in lane 20. Lane 20. The lanes are numbered. Okay. So when you get down there, you can go. You can use the terminal facilities for you guys in the trucks and all that. If you want to get a shower and in there's restaurants, you can go get coffee, Tim Hortons and all that. It's all. Just take your boarding card and your ID with you. Okay. He's going to give you a. So I want to upgrade the single room. Yeah. You want to upgrade? Yeah. She's going to give you that's your open booking card. She's going to give you one of them. Okay. When you go on the boat tonight, I'll be scanning. I have to scan them. You're going to give me the ticket that's inside that. Okay. Okay. All right. So basically, she's going to look after you from here. You're going to go in lane 20. All right. Thank you. You put the blue card there. Yeah, yeah. Lane 20. Then you can. I got you. So I'm going directly lane 20, right? Lane 20, and then we won't start loading until about 9 o'clock our time tonight. 9:30. To start. You got time? You want to have a rest, or do you want to go get something to eat, or whatever you want to do? You don't have to stay in your truck. All right. All right. Thank you. $735 ஒன் வே போகிறதுக்கு. நீங்கள் யோசிக்கலாம், இதில் நாங்களும் பே பண்ணுறேன், இது கம்பெனி தான் பே பண்ணுவாங்க. தேங்க்யூ. This paper here with you on the boat, okay? On the boat inside? Okay. On the boat, you take that one with you to the purser, and they'll give you your cabin key. Okay. Okay? Window of your truck, and most important, your ticket, okay? All right. Thank you. All right. You have a good night. You too. Thanks. So கணக்கு சாமான் தந்திருக்கணும். ஸோ எல்லாத்தையும் கதைக்கிறேன் உங்களோட பேருந்து. இதுதான் போர்டிங் பாஸ். உங்களுக்கு ஒன்றும் தெரியா, நான் உங்களுக்கு அங்காளவை கதைக்கிறேனுங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவோம். உள்ள கனடியன் டயர் எல்லாம் இருக்காம். 9 மணிக்கு தான் போர்டிங் உள்ள போகுமாம். கதைச்ச கேட்டிருக்கோம்.
போர்டிங் கார்டு எல்லாம் தந்துட்டாங்க, எல்லாமே ஓகே. ஸோ இந்த இது ஒரு வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பயணம், ஆனால் பாஸ்போர்ட் தேவையில்லை. ஸோ உங்களை சொல்லியிருப்பேன், இங்கே கனடாவில் தான் இருக்குது நீ போகல. ஸோ தொடர்ந்து போகிறாங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் எனக்கு பெரிய விஷயம் தானுங்க. அப்போ இது இன்னும் எவ்வளோ லைனில் நிற்கிது ட்ரக்கு, நிறைய பேர் லைனில் நிற்கிறாமங்க. எனக்கு 20ஆம் நம்பர் லைன், இந்த இந்த இதில் இடக்கு அதுதான் 20ஆம் நம்பர் லைன். அப்படியே லைன்ல இந்த போட் இதுல நிக்கிற ட்ரக்கு முழுத்தும் போக நினைக்கிறேனுங்க. அப்படியே உள்ள பக்கத்துல லைன்கள் இருக்கு, எல்லா லைனும் அப்படியே உண்டாக நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இதால. ஓ, இப்படா ட்ரக் ஏத்த போறாங்க போல. ட்ரக்குக்கு இருக்க வேணுமென்ற அவசியம் இல்லையா. ஸோ வழியில போய் சுத்தி பார்க்கலாம், நடந்து தெரியலாம். ஆனா நான் கொஞ்சம் ட்ரக்குக்கு இருந்துட்டு வழியில போ. நிறைய கம்பெனிகள் இருக்குது, தெரிஞ்ச கம்பெனி எல்லாம் நிக்கணும் இதுக்குள்ள. மேபி எங்கட கம்பெனி டிரைவர் மேரம் நிப்பினா. பெரிய போட் தானுங்க, சரியான பெரிய போட். நெருக்கமாக கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இதுக்குள்ள போல ட்ரக் ஏற்றி கொண்டு இந்த வெயிட் ஏற்றி கொண்டு கடலுக்குள்ளால 8 மணித்தியாலம் போதாமுங்க. ஓ மை காட். அப்படியே நாங்கள் அந்த உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். நிறைய டைம் எடுக்குது, ஆனால் என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க என்னோட. இடிச்சு போடாதுங்கடா ஒருத்தர் அந்த ட்ரக்குக்கு. எல்லாம் நெருக்கி தான் விட்டுருக்கு நம்ம ட்ரக்குகள் எல்லாமே. பார்க் பண்ணுவோம். இந்த பாருங்க, ட்ரக்குகளுக்கு ஒருத்தர் மினிக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் நெருக்கி விட்டுருக்குறாங்க. ஓ பார்த்தீங்கள், எனக்கு ஒரு அந்த முன்னுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வந்திருக்கிறாங்க. காருக்கு என்ன மாதிரின்னு தெரியாது. ஸோ ட்ரக்குக்கு $735 சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. April 28 ட்ரக் நம்பர் எல்லாம் போட்டு. ஸோ அதை நாங்கள் முன்னுக்கு வைப்போம். இங்கால பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் கமர்ஷியல் டிரைவர், ஆல் டிரைவர்ஸ் ஆர் required to register to purchase pursuit officer immediately upon boarding vessels. So slightly provided passengers will necessarily their vehicle during the closing the cab test must turn off prior loading. So எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரூம் தருவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு துண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போர்டிங் தருவாங்க தானே, அப்படி இதுதான் போர்டிங் கார்டு. நிறைய போர்டிங் கார்டு இருக்கு, எனக்கு தெரியல இது என்னண்டு. இது போல நிறைய போர்டிங் ஐடி ஒன்லி ஓப்பன் புக்கிங் கார்டு, ஓப்பன் புக்கிங் கார்டாம். கெலஸ்டன் சிவாங்க ரிக்வெஸ்ட் அப்கிரேட், ரூம் அப்கிரேட் பண்ணது. அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பர்ச்சேஸ் கார்டு $735 பே பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கார்டு உண்டு. ஸோ அப்படி ஒரு 4 கார்டு ஒன்று தந்திருக்கணும். எது பில்லுண்டே தெரியலை இங்கே. மேபி இங்கால ஒரு துண்டு வந்தவங்க அதுதான் பில்லு. பார்ப்போம் கம்பெனிக்காரனுக்கு கொடுக்கணும் இல்லை பில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புக்கிங் ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா பில் இருக்கு. பெர்ஃபெக்ட். ஸோ இந்த கார்டு கட்டாயம் துளைக்காம வச்சுக்கணும். ஈவன் காரில் வந்தாலும் நீங்கள் அப்படியே காட்டு கட்டாயம் வச்சுக்க வேண்டிய வரும். 10 மணி நிறைய நேரம் கிடக்குங்க. ஸோ வழியில் போய் சுற்றி பார்த்துட்டு தான் அடுத்த அலுவலை துவங்க வேணும். போய் வழியில் சுற்றி பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வழியில் இருக்குண்டு. லைட்டாக குளிருது. ஸோ கடற்கரை தானே, இதில் இருந்து 8 மணித்தியால பயணம். முதல் தரம் தமிழில் கனடாவில் நியூஃபவுண்ட்லேண்டுக்கு போகிற பெரியில் ட்ரக்கில் ஒரு வீடியோ ஒன்று செய்து உங்களுக்கு போடுறேன். நானும் எதிர்பார்க்கல, ரேண்டமாக தான் இந்த ஓர்டர் தந்தவங்க. ஸோ இது பெஸ்ட் டைம் தமிழில் செய்கிறேன்றதுல சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் கனடாவில் இருக்குது செய்கிறதுக்கு. பட் தெரியும் தானே, வேலைகள் பண்ணுறதால கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாம் செய்ய வேணும். ஸோ இப்படியான சான்ஸ் கிடைக்க உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுவேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். இன்னும் வீடியோ துவங்கவே இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. கனடா வந்து தொங்கல் ஈஸ்ட் ஆயிடு, கடைசி ஈஸ்ட் பக்கம் போகிறேன். அதுதான் கனடாவோட கடைசி பக்கம். அதில் இருந்து சென்ட் ஜோன்ன்ற ஒரு சிட்டிக்கு தான் போகிறேன். அந்த சிட்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல் தெரியும். ஸோ அங்கால லண்டனை பார்த்தா தெரியாது, இரண்டாவது அவ்வளவு தூரம்.
ஸோ கடல் அந்த அட்லாண்டிக்ஸ் ஈஸ்ட் சைடுக்கு தான் இப்போ நான் வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கேன். ஸோ என்னென்ன போகிறேன்னா முதல் முறையாக உங்களுக்கு கனடாவில் இப்படி ஒரு கப்பல் பயணம் காட்ட போகிறோம். ட்ரக்கை கப்பலில் ஏற்றி கொண்டு போக போகிறோம். பெரிய ரைடு மாதிரி. ஸோ எவ்வளோ நேரம் இந்த ரைடுண்டா 8 hours கிட்ட 8 hours கிட்ட போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7 to 8 hour ஆகும். மோஸ்ட்லி நைட்டில் போகிறதால கொஞ்சம் உங்களுக்கு உள்ள லைட்டிங் இருக்கும். ஸோ உள்ள நல்லா இருக்கும். வெளியில் எப்படி இருக்கோ தெரியா. ஸோ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. அதை விட இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா $735. ஆல்ரெடி முதல் ட்ரிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா விளக்கமும். அடுத்தது $735. அடுத்தது ஒரு ரூம் தருவாங்க. ஸோ எல்லாமே உள்ள விளக்கங்கள் காட்டுறேன். அதை விட நீங்கள் என்ன செய்யணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்டாகளோட. ஸோ எப்படி இருந்த வீடியோன்றதையும் சொல்லுங்கள். ஸோ லோட்டு 80,000 பவுண்ட்ஸ் இல்லை லோட்டு இவ்வளவோ நிறைய டெய்லர் இருக்குது. ஸோ இவ்வளோ டெய்லரையும் அந்த கப்பல் தாங்கி கொண்டு போகுது. ஸோ அதில் என்னென்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவை அப்படி எடுத்து காட்டப்புறம். ஸோ எல்லாமே வழிகட்டினா ரெடியாகுது. என்னென்ன டைமில் இருக்குன்னா 2 டைம் மட்டும்தான் இருக்குது. மார்னிங் 11:45, இரவு 11:30, 2 டைம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலும் அந்த 2 டைம் தான் போகலாம். ஸோ முதல்ல பிளான் பண்ணி அந்த டைமிங்கு இப்போ வந்தீங்கன்னா பெட்டர். ஏர்லியாக வந்தீங்கன்னா நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஒவ்வொரு ட்ரக்காக எடுத்து கொண்டிருக்கிறாங்க. நைட்டு வியூ பார்க்கலாம் போயிட்டு. அதான் ஒரு மிஸ்ஸாக இருக்குது. வியூ பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்துங்க. வியூ பார்க்கலான்றது கொஞ்சம் கவலையாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் விடியப்புறம் பார்க்கலாம். விடிய மார்னிங் தானே எழும்புவோம். ஸோ மார்னிங் உங்களுக்கு அந்த வியூவை நான் காட்டுறேன் கட்டாயம். ஸோ ஃபோனோட நான் படுத்துனேன்டா மார்னிங் வியூ கட்டாயம் பார்க்கக்கூடியதாக இருக்குமெண்டு நினைக்கிறேன். பெஸ்ட் டைம் இந்த ப்ரொவின்ஸுக்கும் போகிறேன். நியூஃபவுண்ட்லேண்டுக்கு மேலே போயிருக்கிறேன். பட் கடல் தாண்டி போகிறது இதுதான் இந்த முதல் தரம் என்று நினைக்கிறேன். ஸோ இதுதான் முதல் தரம் நினைக்கிறேன். இல்லை இதுதான் முதல் தரம். முதல் போகவே இல்லை. இதுதான் பெஸ்ட் டைம் நான் கடல் தாண்டி. முன்னுக்கு நிற்கிது பாருங்க கப்பல். அந்த கப்பலில் தான் இப்போ போகிறோம்னு நினைக்கிறேன். Yeah. The little boarding card, the little guy, you got it. You're gonna follow that truck, you're right behind there. Right behind All right, thank you. ஸோ பார்த்தீங்கன்னா போர்டிங் கேட்டை ஸ்கேன் பண்ணி போட்டு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தானேங்க கப்பல். ஸ்கேன் பண்ணி போட்டு அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணிட்டேன். பெரிய போட்டுங்க. ஆனால் என்னென்று உள்ளே போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சரும் போகலாம். பேசஞ்சருக்கு $35 ஸ்டார்டிங். கார்களுக்கு ஒவ்வொரு விதம் அமௌண்ட் ஆட் ஆகி கொண்டிருக்கும். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஒவ்வொரு விதமாக அமௌண்ட் ஆட் ஆகி கொண்டிருக்கும். ஸோ பேசஞ்சர் மூவ் போகிறனாலும் நீங்கள் $35 ஒரு பர்சனுக்கு என்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருந்து நீங்கள் நியூஃபவுண்ட்லேண்டுக்கு போகணுமென்ற ஆசை இருந்தால் ஸோ $35 per பர்சன். காருக்கு ஒரு உள்ளே போகின்றி பெஸ்ட் டைம். பயமாக கிடக்குங்க. சின்ன இடைவெளி தானே, பார்த்து போகணும். ஆனால் பயப்பட மாட்டானுவான். இதில் நோமலாக வராக்கள் சிரிப்பாங்க. என்னடா விசரன் மாதிரி கேட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு தானே தெரியுமுங்க இந்த வேலி. இது என்னங்க திடீரெண்டு ஏதோ உள்ளே ஏதோ இழுத்து கொண்டு போகிற மாதிரி போகுது. எந்த லேன் காட்டியிருக்கணும். ஸோ அவர் காட்டுற லேனுக்கு படி ஃபாலோ பண்ணி உள்ளே போட்டான். சரியான நெட்டுக்கமாக தான் வச்சிருக்கணும். என்னமோ ஆனாய் நீ என்னதான் செய்வாய் நீ. ஸோ அந்த லைனில் வடிவாக பார்க் பண்ணிட்டு போகணும். இனி இதுக்குலாம் நாங்கள் நிற்கல. அதுக்கு பிறகு அங்கால போயிடுவோம். வடிவாக நின்று நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். எல்லோரும் எங்கே வரணும், அப்படி போகணும், நேரவா சைட்டால் போ
குரங்கு பையில என்றெல்லாம் சொல்லினோம். இப்போ எனக்கு பக்கத்தில் அந்த ட்ரக் எல்லாம் கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டேன். ரெகுலரா வாராக்களுக்கு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். எனக்கு வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த காட்டோட உள்ள போறேன். இருட்டுங்க, உங்களை பார்க்க தெரிஞ்சிருக்கு. இரவு டைம் எல்லாரும் பேக் கத்தி கொண்டு போயிடும். நானும் அந்த பேக் கத்தி கொண்டு போவோம். புதுவிதமான அனுபவத்தை அப்போ என்ன இரவுன்றால உள்ள என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்போ போது ஸோ நாங்கள் உள்ள மழை பெய்திருக்கு, வெள்ளமா கிடக்கு, தண்ணியா கிடக்கு. என்ன பண்றது இது பண்றேன்னு ஒன்றும் தெரியாது. So just go inside. Yep, you're heading to deck. Gonna head. You got a trip. Go and check in at deck 7. Okay. 7. At reception. செக்இன் பண்ணணுமா? போய் உள்ள போய் செக்இன் பண்ணிட்டு நான் அந்த சிங்கிள் ரூம் அப்கிரேட் பண்ணதால அந்த ரூமுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ என்னதுக்குண்டா தனியாக ரூம் கேட்டதால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அப்படியே வந்து 2 வெயிட் பண்ணிக்கொண்டு அப்படி அங்கால என்னென்ன இருக்குன்னு அப்படி உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டு வரேன். இந்த பக்கம் இந்த அப்படி அங்கால மற்ற பக்கமும் அப்படியே சுற்றுவோம். ஆனால் உள்ளே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன என்ன ஏதுன்ற ஒன்றுமே தெரியாது. ஸோ இனித்தான் உள்ளே போய் எல்லாமே பார்க்க போகிறேன் என்னென்ன இருக்குன்னு உள்ள. இந்த இப்படி தான் வர்றாங்க பாருங்க. இப்படி தான் நான் உள்ளே வந்தேன். இப்படி வந்து இதால் வந்து அப்படி இந்த கேட்டால் வந்து அப்படி உள்ளே போகிறது. ஸோ அப்படி இந்த ட்ரக்கள் வேறு இது ஃபுல்லாக ட்ரக் ஃபுல்லாகிட்டுண்டா உள்ளே எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேர் நிற்க எடுப்பாங்க, இடம் இருக்குது போல் என்ன. ஆனால் கீழே நிற்கிற ட்ரக்கெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. இங்கே ஃப்ளாட் பேட் எல்லாம் டாப் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். போய் 9ஆம் நம்பர் ஃப்ளோரில் மேலே மேபி மேல் மாடியாக இருக்கலாம். நைட் தான் நல்லா இருக்கும். ஸோ மேலே வந்தாச்சு. மேலே எல்லாமே ரூமுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரூமுக்குள்ளே கிடைச்சிட்டுங்க. நிறைய பேருக்கு ரூம் கிடைக்கல, எனக்கு ரூம் கிடைச்சிட்டுது. லக்கி என்று தான் சொல்லணும். பாருங்கள் எப்படி இருக்கண்டு. கப்பலுக்குள்ள ரூம் எப்படி இருக்கண்டு உள்ளே போய் பார்ப்போம். ஸோ வந்துட்டேன். வந்தீங்கன்னா கதவடியில் அப்படியே உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. யூகேண்ட கொடி மாதிரி இருக்குது. ஸோ பெஸ்ட்டுகளை பற்றி அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர். ஸோ உங்களுக்கு ஹேர் ட்ரை பண்ணணுமெண்டா ஹேர் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் தலைமையில காலம் தொப்பி போட்டு வச்சுக்கிறேன். ஸோ பண்ணுவேன், கொஞ்சம் இதில் பண்ணுவோம். வேறு லெவலில் ரூம் இருக்குது. சின்ன நேரம் இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ 2 கேங்கிங் ஜக்கெட்டை கொழி விடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு இது உண்டு. இதை நான் வாமிட் பண்ணுற பேக்குன்னு நினைக்கிறேன். அதை விட நல்ல ஒரு மிரர். ஸோ பார்த்து வடிவை அவங்கள ரசிச்சுட்டு இருக்கலாம். நல்ல ஒரு மிரர் அண்ட் அப்படி காபேஜ். ஸோ லைட்டு, இது ஏசி நினைக்கிறேன். ஸோ வாஷ்ரூம், வாவ், குளிக்கிறதுக்கு ஷவரும் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஷவர் இருக்குது, வாஷ்ரூம், காமன் திங். நல்ல ஒரு குளியல் ஒன்று போடலாம். ஒருத்தனமாக இருக்குங்க, ஒருத்தனமாக இருக்குது. அதை விட 2 பெட்டு, வாவ், லுக்கிங் லைக் அ வாவ். அப்படி இல்லை, உண்மையிலேயே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பெட் எல்லாமே நல்லா இருக்குது. ட்ரவல்ஸ் எல்லாம் தந்துருக்கணும். யூஎஸ்பி சார்ஜர் பின் இருக்குது, எல்லாம் அப்கிரேடுங்க. டிவி இருக்குங்க, டிவி பார்க்கலாம், படம் பார்த்துட்டு
ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இதில் ஒரு நல்ல ஒரு வால். ஸோ இங்கே ரேடியோ ஒரு ஹீட்டர் ஆகும். ஸோ ப்ளக் கொழியையும் பார்க்கலாம். அதை விட இதில் என்ன சேனலை பற்றி போட்டிருக்கு. ஒரு சேர், டபுள் பெட், வேறு லெவல் வெறுத்தனம். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நல்லா தான் இருக்குது. கப்பலில் இப்படி ரூம் இருக்குமன்றது எனக்கு புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் போயில தான், இப்படி கப்பலில் ரூமில் இருந்து போயில, பஸ் டைம் தான் போயிருக்கிறேன். ஸோ இது எனக்கு புதுசாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுக்கு இது புதுசாக இருக்காதுன்னு நம்புகிறேன். ஆனாலும் எனக்கு இது புதுசுன்றது உங்களுக்கு சொல்ல வேணும். ஸோ பார்த்துருப்பீங்க முதல்ல இங்கே டோரத்தை வந்தீங்கன்னா இங்கே அப்படியே ஒரு லைன் இல்லை, ரூம் அடுக்கி அப்படியே கட்டி வைக்கணும். சின்ன ரூமாக இருந்தாலும் தேவையான எல்லா சாமானுமே வச்சிருக்கணும். ஸோ அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்டா, படாரண்டு குளிக்க போகிறோனுங்க. ஸோ உண்மையாக ஒரு குளிய ரெண்டு போட்டாச்சு. அப்படி கப்பலில் அந்த மிதக்கிற ஃபீலோட கண் எனக்கு அந்த குளித்தாங்க கண் சுவக்கம் மெயின்ட்டு தெரியலை. மோஸ்ட்லி எல்லாருக்கும் அப்படி நினைக்கிறேன். வேறு லெவலில் ஒரு குளியருண்டை போட்டுட்டு அப்படியே பெட்ரூமில் வந்து படுத்துட்டேன். அப்படியே கண்ணை மூட போகிறேனுங்க. குட் நைட்டுங்க. ஸோ நாளைக்கு சந்திப்போம் மார்னிங். மோஸ்ட்லி ட்ரை பண்ணி உடம்பி கொஞ்சம் இடத்த சுற்றி காட்டுவோம்ன்ட்டு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஏழியாக உடம்பினா இடங்களை படியாக சுற்றி காட்டலாம். ஆக்கள் நிற்க மாட்டாங்க. அப்படியே அந்த மிதக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படி. ஆனால் வேறு லெவல் ஷவர் எல்லாம் வெறித்தனமாக இருக்குது. வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக தண்ணி வருது. $97 சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ரூமுக்கு மட்டும். மற்றபடி பகல் என்றால் குறைவுண்டு சொல்கிறவங்க, எனக்கு வழியாக ரேட் தெரியாது. நார்மலாக இப்போ இந்த எனக்கு சார்ஜ் பண்ணது $97 ஒரு ரூம், ஃபுல் ரூமுக்கு. உண்மையிலேயே $97 வேர்த்தான ஒரு ரூம் தான். அதுவும் கப்பலில் நீங்கள் $97 இப்படியான ரூம் எடுக்கிறது வேர்த்துன்னு நினைக்கிறேன். அதை விட இங்கே நிறைய ஃபன் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் காட்டுறேன், இல்லை என்றா கஷ்டம், என்றா படுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆகுது படுத்தா தான் நாளைக்கு ட்ரக் ஓடலாம். விடிய சந்திப்போம். குட் நைட். மார்னிங் குட் மார்னிங். இப்போ தான் படுத்துட்டு ஒளிம்பினான். கொஞ்சம் நேரம் படுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்குது. எதன் விட்டுட்டு போகிறோன்னு செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா சார்ஜரை விட்டுட்டு போகிறோம். ஸோ சார்ஜர் எடுத்தாச்சு. சார்ஜருக்கு வேறு ஒன்றும் விட்டுட்டு போக மாட்டேன். மிச்சம் எல்லா சாமானுமே எடுத்துட்டேன். ஸோ அங்கே இப்போ நீ என்ன பண்ண போகிறோம்டா, போய் மேலே சுற்றி பார்ப்போம், கொஞ்சம் இடத்தை சுற்றி பார்ப்போம். நல்ல ரூமுங்க, வேறு லெவல் ரூம். ஸோ அங்கே படுத்துறேன், இதில் படுக்கிறது அப்படி இருக்குது. ஸோ வேறு லெவல் ரூம். வடிவாக ஒரு குளியல் ஒன்றும் போட்டுட்டு வலிக்கிட்டு இப்போ வெளியில் போகிறேன். இனி அங்கால தான் மற்ற வேலையை எல்லாத்துலேயும் பாவிச்சேண்டு இருக்குது தானே ஒன்று, அதுக்காக வேண்டி அப்படி இல்லை. ஸோ என்ன வழியில் நடக்குதுன்ற அப்படி கண்டினியூவாக பார்த்து கொண்டு போவோம். ஸோ என்ன இந்த கண்ணுக்கு தெரியுது எல்லாத்தையும் காட்டுறானுங்க. ஸோ அப்படியே வழியில் போனால் லைட்டை நோத்துட்டு பாய் விடிஞ்சிட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 மணத்தியால் மேலியா. ஸோ இதுதான் கேபிட்டல்ஸ். எல்லா ரூம்களும் சைடில் இருக்குது. டபுள் ஒன் சைடு ரெண்டு இருக்கும். ஒரு இதால் பார்த்தா தெரியும் மேலே எல்லாமே. இந்த பார்த்தீங்களா, வா சூரியன் பெற இல்லை, நித்தான் பெற மேலே போக முடியுமா பார்ப்போம். இது எல்லாருமே கீழே போய் நான் நினைக்கிறேன், நான் மேலே போகிறேன். இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கப்பல் உண்டு. இந்த வியூ எல்லாமே வெயில் வந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க.
எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்லியா. ஸோ நாங்கள் போயிடலாது. மேலே போகிறதுக்கு இடம் இல்லை இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் போட்டு ஆக்கள் தான் படுத்து வைக்கணும். சொன்ன ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குண்டு. நீங்கள் வேணுமென்னா பே பண்ணி புக் பண்ணலாமாங்க. இப்போ சேர் எல்லாமே புக் பண்ணலாம். மேலே போகலாமாங்க. மேலே போய் சும்மா வேறு லெவல் வியூ ஒன்று உங்களை காட்டுவோம். வெடிய படம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் காணாத நிறுத்துடு. ஒரு 3-4 hours தான் படுத்திருப்பேன். இந்த வியூவை தான் நீங்கள் பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வேற லெவல். குளிருது பட் ஸ்டில் வேறு லெவல். அதை விட மெயின் திங் நீங்கள் இருந்தபடியே பார்த்து கொண்டு போகலாம். இதில் இருந்து இப்போ இந்த குளிருக்கு ஒருத்தர் வந்து இருக்க மாட்டாங்க. அப்படியே வடியா காட்டுறேன் உங்களை அப்படி சுற்றி கப்பல். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த வியூவை பார்க்குறது. ஸ்விம்மிங் பூலும் கிடக்குதோ, பயமாயும் கிடக்குது. இந்த இது என்ன எமர்ஜென்சி போட்டோ? நான் நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளால போகிற போட்டோன்னு நினைக்கிறேன். இது இங்கே கீழே ஆக்கலை. ஓ, இங்கே இப்படித்தானே இங்கே ட்ரக்கள் பார்க் பண்ணி நிற்கிதுங்க பார்த்துங்களே. நீ இந்த பக்கத்தால் அப்படியே திறந்து விடுவாங்க. திறந்து விட அப்படியே போவினேன் அப்படியே லைன் கட்டிக்கொண்டு. இவ்வளோ பெரிய கப்பலுங்க. உங்களுக்கு பார்க்க சின்ன நேரம் தெரியல, பெரிய கப்பல். அங்காலையும் அப்படியே அதில் தான் டிரைவர் அங்கான்னு நிற்பார் நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் வழியில் போவோம். குளிர் கண்ணுக்கு குத்துச்சு. அந்த சைடில் தான் வந்திருப்போம். இப்போ இந்த சைடு போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இடம் தெரியும், லேண்ட் பண்ணுற இடம். ஸோ மற்ற பக்கம் போனால் அது காட்டலாம் உங்களுக்கு. அங்கே பாருங்க தெரியுது எல்லாம். அதானுங்க இடம். நாங்கள் இப்போ போகிற இடங்கள் தான். ஸோ இதில் இடத்துல தான் போய் அரைவல் ஆகும். கணக்காக 7 மணிக்கு இங்கே டைம் பெறுது. நான் நினைக்கிறேன் இங்கே 1.5 மணித்தியாலம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கனடாக்கும் இங்கேயும் கனடான்றன் டொரண்டோக்கும் இந்த இடத்துக்கும் 1.5 மணித்தியாலம் டிஃப்ரெண்ட் இருக்கும். 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் தெரியல. நோமோஸ்கோசியா 1 மணித்தியாலம் டிஃப்ரெண்ட். இது எப்படியும் இது 1.5 மணித்தியாலத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா கீழே போவோம். சன்டெக் இங்கே இதில் போட்டிருக்காங்க 10வது ஃப்ளோர். போய் விசிட் பண்ணி அப்படி இருந்து பார்க்கலாம். ஸோ ரிசர்வ்டு சீட்டிங் எல்லாம் இருக்குது சொன்னான் தானே. ஸோ அப்படி கஃபே எல்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு மனுஷர் வாழ்கிறது தேவையான முழு விஷயமும் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த வியூ எல்லாம் காட்டுறாங்க. நீப்பவுண்ட் லேண்ட் இப்படி தான் இருக்க மாட்டேன். அதை விட இன்னொரு கதை ஒன்று சொல்ல போகணும். இந்த நீப்பவுண்ட் லேண்டுக்கும் தமிழாக்களுக்கும் ஒரு சம்மந்தம் ஒன்று இருக்குது. என்னடா நீப்பவுண்ட் லேண்டுக்கும் தமிழாக்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்ட்டு கதை விடுறான்ட்டு கேட்பீங்க. இல்லை, உண்மையிலேயே கதை இருக்குது. 1986ஆம் ஆண்டு நீப்பவுண்ட் லேண்டுக்கு நிறைய தமிழாக்கள் வந்தவ. என்ன மாதிரி வந்த வேண்டாம், ரெஃப்யூஜியாக வந்தவ. ஸோ அந்த ரெஃப்யூஜியாக வந்த 155 பேருக்கு மேலே நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி வந்தாக்கள். ஸோ அப்படி வந்தாக்கள் ஒரு ஃபிஷ் பிடிக்கிறோம் ஃபிஷர்மேன் ஒரு ஆள் தானே அவங்களை காப்பாற்றி அந்த வழியில் கொண்டு வந்தது. அவங்களுக்கு அந்த உயிர் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு 2016 2017 எல்லாம் போய் அந்த கிஃப்ட்டுகள் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அவங்க தமிழீழ மக்கள் ஒரு 155 பேரை காப்பாற்றினவராம். ஸோ நீப்பவுண்ட்லாம் நாங்கள் வந்து லேண்ட் ஆகினவ. ஸோ அதோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கதை வந்து கேள்விப்பட்டேன். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி இருந்தது. 150 பேர்கிட்ட அப்படி வந்தேன்னு சொல்லி. ஸோ அப்படி எல்லாமே இருக்குங்க கதை. தமிழாக்களுக்கும் நீப்பவுண்ட் லேண்டுக்கும் சம்மந்தமான ஒரு விஷயம் தேடின இடத்துல பார்த்தா இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குண்டு நெட்டில் சொன்னது. அதை விட நானும் ஒரு எங்கேயோ இடத்துல கரெக்டாக மாதிரியே இருந்தது. என்னடான்னு யோசிக்க இப்படி ஒரு விஷயம்ன்றது விளங்கி கொண்டான். ஸோ இந்த இதெல்லாம் அந்த ரிசர்வ்டு பண்ண சீட்டுகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு முதல்ல காட்டியிருப்பேன். ஸோ அந்த பக்கம் இருந்து போய் பார்த்தோம்னா அங்கால பூரா பக்கம் தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயோ எனக்கு தெரியாது. பட் இதுக்கும் என்ன நடக்கணும் அதுதானுங்க போட்.
ஸோ 10 ஃப்ளோர், 10 ஃப்ளோர்லாம் கீழே கார் ட்ரக்குகள் ஒரு இடம், அப்படியே மேலே வந்தீங்கண்டா ரிசப்ஷன். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட், இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் அப்படி இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை போய் பார்ப்போம். Oh, is that right? She got you there now. She knows what table you're at. She can find you there. Okay, thank you. No problem. Looking to come in, bud? Yeah, just give me. பிரேக்ஃபாஸ்ட் மெனு இருக்குது, இல்லை Yeah. ட்ரை Right பண்ணலாம். over there. She gets to go up there when you're ready to pay. Yeah, you can see her. மிக Are you coming into the restaurant? பிரேக்ஃபாஸ்ட் breakfast. சாப்பிடுவோம். இதுக்கு நீங்கள் வெளியில் போனாலும் இதே பேமெண்ட் பே பண்ண தானே வேணும். ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகிறதே பெட்டர். $14 கிட்ட காட்டுது, பட் ஸ்டில் ஓகே. இதைத்தான் எடுக்க போகிறேன். இந்த மெனு நம்மளா நல்லா இருக்கும். 2 egg பேக்கனும் பேக் பீன்ஸ் டோஸ்டாம். அது போதும். ஓ மை காட், சாப்பிடுறது ஃப்ரெஷ்ஷாக அழுங்கி போகும். ஜூஸ் எடுத்துட்டு வருவோம். பேமெண்ட்டோ தெரியாது, என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ காஃபி டீ பேக் இருக்குதுங்க, பேக்கே போடுவோம்மா. ஆரஞ்சு ஜூஸை குடிப்போம், ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். நோ சுகர் ஆட்டா. அப்புறம் குடிக்க ஒரு எரியும், பட் ஆனாலும் பரவாயில்ல. வந்துட்டோம், அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அந்த நாங்கள் நினைக்கிறேன் வெளியில் போவோம் தானே, வெளியில் போய் காட்டுறேன். ஸோ சாப்பாடு வந்துட்டு சாப்பிட போவோம். நல்லா இருக்கும், அது தெரியும், முதல்ல தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த சோசேஜ் பிரெட்டோட எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஜாம் ரெண்டையும் காணும், அங்கால கிடக்குங்க. டைம் இல்லை, சாப்பிட்டுட்டு போவோம். எக்ஸ்ட்ராம்பிள் என்ன செய்யணும்டா, பானுக்கம் எக்க வச்சுட்டு அப்படியே பானை வச்சுட்டு ஒரு சோசேஜை எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டு கடிக்கணும். நிறைய நாள் பிறகு இப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அப்படியே அங்கே முதல் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட மாதிரி தான். ஸோ முடிஞ்சு சாப்பிட முடிஞ்சு. ஸோ பே பண்ணி போட்டு அப்படியே வலிக்கிறோம். நல்லா இருக்கிற அந்த சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட். இனி மத்தியானம் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக இறங்கினா சரி. ஸோ பில் எவ்வளோ வந்து வேண்டாம், $17, $3, $17 டோட்டல். டேக்ஸோட $19.55. இங்கே டேக்ஸுங்க, எல்லாத்துக்கும் டேக்ஸு. ஸோ பே பண்ணியாச்சு, வலிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு சாப்பிடாச்சு. ட்ரக்குக்குள்ளே போகலாம் நினைக்கிறேன். எல்லாம் போய்கொண்டிருக்கோம். அப்போதோடு ஒரே இடத்துல போகுது, நாளைக்கும் திரும்புதான் நினைக்கிறேன். ஓமாங்க, அந்த இடம் திரும்புது. வந்துட்டேன் வெளியில். அங்கே ஆக்கள் நின்று பார்க்குறாங்களே.
இதுதானுங்க அந்த போட்டு நான் காட்டினேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வெதரும் நல்லா இருக்கு, செமையா இருக்கு, குளிரும் குறைவா. இதுக்கு ஒன்று பார்க் பண்றது பெரிய விஷயம்தான் போல. சும்மா ஒரு சின்ன இடத்துல அப்படி எவ்வளோ பெரிய போட்டை கொண்டு வந்து விடுறாங்க தானே. எதுவும் ஒரு ஊடைக்கெல்லாம் வருது. இந்த தண்ணியும் சரியான தாழ்ப்பமாக இருக்கும். தாழ்ப்பமாக இருக்கிறாலாம் இப்படி கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மூலையில் போனால் எல்லாம் பார்க்கலாம். போய் பார்ப்போம். ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் இந்த எமர்ஜென்சி வாகனங்கள் படப்படன்னு அப்படியே பறக்க நினைக்கிறேன். எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்லியா. இங்கே பாருங்க, ரக்கு எல்லாம் நிற்கிது. எப்படி உண்டு எல்லாம் பார்க் பண்ணி நிற்கணும். அப்படியே நாங்களும் கீழே போகலாம் நினைக்கிறேன். நியூ பவுண்ட்லேண்ட் வந்தாச்சு. நியூ பவுண்ட்லேண்ட் அந்த தீவுக்குள்ள வந்துட்டேன்னு நீ என்ன பார்த்துட்டு எல்லாரும் பருவிடும் கீழே. பாதை இருக்குதானே, எங்க பாதை இருக்கோ அங்க போயிடுவோம். இந்த இடத்துக்கு ரெகுலரா வரவங்களுக்கு என்ன எந்த வீடியோ பார்க்க சிரிப்பா இருக்கும். வரேன்டா லூசு மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறான். இதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போறேன். இந்த பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ உண்டு, 10 மாடி. இது 5வது மாடி என்றது கீழே கூட இருக்குது 4. திங்க் பண்ணி பாருங்க. சும்மா விஷயம் இல்லைங்க, ஒரு கப்பல்ன்றது ஒரு பெரிய விஷயம்தான். இவ்வளவு ட்ரக்கையும் தாங்கி கொண்டு வருவதன்னேக்க உண்மையிலேயே திங்க் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஒவ்வொரு ட்ரக்குக்குள்ளேயும் 80,000 பவுண்ட்ஸின் படி பார்த்தா முதலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ட்ரக் நிற்கும், கீழே நிற்கிது. அம்மா என்னண்டாப்பா தாங்குது இது இல்லை. இங்கே பார்த்தீங்க செயின் நங்கூரம்மா செயின். நம்மளோட ட்ரக்குக்கு போவோம். எல்லா ட்ரக்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி ட்ரக்குகள் இப்படி பார்க் பண்ணிங்களாண்டா மறக்காம செக் பண்ணி போட்டோ எடுங்க. இதன் டேமேஜ்கள் இருந்தால் அதையே கோஸ்ட் பண்ணிக்கிறேன். அவதான் மெயின் பண்ணணும். நாங்கள் விடைய கொண்டும் காயம் இல்லை, விட்டா அப்புறம் காயம் இருக்கண்டா அவதான் பொறுப்பு நிற்க வேணும். ஸோ போய் வேர் இஸ் மை ட்ரக். செல்லக்குட்டி இங்கே நிற்கிறாள். ஓ வெடிச்சு போடாதேடா. எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டனோ அந்த இடத்துல நிற்குது. அதே பிறகு எங்க அது வாங்கினோ அங்கதான் நான் போறேன் மறுபடியும். பார்த்தீங்களோ, வாழ்க்கையும் இப்படிதான். நல்ல வந்துட்டேன் அப்படி இப்படி என்று ஆக்கள் பெருமைப்படுறதே இல்லோ. அப்படிலாம் பெருமைப்பட என்னடா என்னத்துக்கு கொண்டு சம்மந்தப்படுறதுலாண்டு யோசிப்பீங்க. பட் உண்மைங்க அப்படியே தான் மலையாள் நல்லா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இவன் நானும் நம்புறேன் நல்லா இருக்கும் மாதிரி தான் கிடக்குது பார்க்க. ஸோ இப்போ டொரண்டோ டைம் 6:18. இங்கே இங்கத்தே டைம் பார்த்தீங்கன்னா 7:48. ஸோ 1.5 மணித்தியால டிஃப்ரெண்ட் தான். இங்கே முதல்ல சொல்லியிருப்பேன் ஒரு டைம் டிஃப்ரெண்ட் கட்டாயம் இருக்குமெண்டு. 1 மணித்தியாலம் நினைச்சேன்னா 1.5 மணித்தியால டிஃப்ரெண்ட் இங்கே. அப்படியே கதவு மாதிரி ஒன்றை போட்டு துறந்து அப்படியே போகுது லைனில் எல்லாம் வழியில். இப்படியே போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இனி ஒரு செக்கிங் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்து பார்த்து அனுப்புறாங்க. சரி பிள்ளை எல்லாமே ஆக்கள் இந்த பூச்சி தானுங்க பிரச்சனை.
அப்படி கூடான்றான் அவன். எனக்கு பக்கத்தில் உள்ள ட்ரக் ஒலிக்கிட்டு. ஸோ அடுத்தது நான் தான் ரெடி ஆகும். கண்ணாடியை கலட்டாம போனான்டா ஓகே. ஏன்னா அந்த கண்ணாடி தானுங்க சரியான கவனமா போகும். பார்க்கணும் பக்கத்தால போகும் அப்படி. அடுத்த நான் கலிஸ்டன் தான் போகணும். இப்படி லைன்ல அந்த கண்ணாடிகள் எது எதுக்கு முட்டாதுன்னு பார்த்து பார்த்து அதுக்கு இப்ப அனுப்புறாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ சோ மச். நல்ல ஒரு அனுபவத்தை தந்ததற்கு. எல்லாரும் லைன் கட்டி பூவை பண்ணதுக்கு. இந்த கேட் தானுங்க பார்த்த கேட். இதாலதான் அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது ரூட். புள்ளிது இல்லையா உங்களுக்கு? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிரீன் லைட் எரியுது. ஸோ இனி பார்க்க போறீங்கன்னா நியூ பவுண்ட்லேண்டுக்குள்ள ட்ரக் வச்சாச்சு. இன்னும் கால் வைக்கல. ஒரு வேற லெவல் வியூவோட உங்களை சந்திக்க போறோம். வேற லெவல் வியூவுங்க. முன் ஸ்டார்டிங்கே மலையெல்லாம் தான் கிடக்குது.